தன்னுடைய உடல பாதி நிர்வாணமாக்கி, முக்கால் நிர்வாணமாக்கி காட்டுற ஒரு பெண், அது எப்படி தன்னை வந்து ஒரு ஆளுமையா வெளிய காட்டுதுன்னு நினைக்க முடியும்? ஒரு நாளைக்கு 300 விவாகரத்து வழக்குகள் வந்து சேர்றதா சொல்லப்படுது. ஆமா, ஃபேமிலி கோர்ட்ல. ஃபேமிலி கோர்ட்ல. அப்படி வரும்பொழுது அதுல அதிகமாக இருக்கிறது வந்து பெண்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க இனிஷியேட் பண்றாங்கன்றீங்களா? ஆமா. ஓகே. எதனால அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உடலுறவுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதுல ஆண்களுக்கு முழுக்க முழுக்க இன்பம் மட்டும்தான். பின்விளைவுகள் பெண்களுக்கு தான் இருக்கு. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும். மன ரீதியாகவும் பின்விளைவுகள் பெண்களுக்கு தான் இருக்கு. அதனால படிச்சிருக்கான், வேலைக்கு போக மாட்டேன், நான் ஹவுஸ் ஹஸ்பண்டாவே இருந்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். எந்த பெண்ணாவது அவனை திருமணம் பண்ணுவாங்களா? நான் பார்த்த வரைக்கும் யாரும் மதிக்க மாட்டாங்க. வணக்கம். வருண் டாக்ஸ்ல நம்ம எல்லா விதமான நம்பிக்கைகளை பத்தியும் வந்து பேசிட்டு இருப்போம். ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் இல்ல, தெரியாத விஷயங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அதை பறந்து விரிஞ்சு போயிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை அப்படின்னு இருக்கும். நம்ம வருண் டாக் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான நம்பிக்கை சார்ந்தும் வந்து பேசக்கூடியவர்கள். அதுல யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பேசுவாங்களோ அவங்கள நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி நம்மளோட சேனல் கூப்பிட்டு சில தலைப்புகளை எடுத்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு புது கெஸ்டா வந்து வந்திருக்காரு. என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. நம்ம பாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் தனி சேனல் வச்சு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. பொதுவா வந்து இஸ்லாம் பத்தி பேசக்கூடியவங்க இஸ்லாமிக் டாபிக்ஸ் வந்து பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பயணம் அப்படிங்கிற சேனல் என் கண்ணில் பட்டும் போது வந்து ஆரிஃப் பாய் ஜென்ரல் டாபிக்ஸும் நிறைய ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி வாங்க எனக்கு ஒரு தலைப்பு பேசி கொடுங்க அப்படின்னு நம்ம அழைப்பின் பேர்ல வந்து இங்க வந்திருக்காரு. மிக்க நன்றி வந்ததுக்கு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களோட நல்லா இருக்குங்க. உங்களோட சேனல் வந்து நிறைய இஸ்லாமிக் யூடியூபர்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்ல நான் சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களுக்கு ஹிஸ்டரி கொஞ்சம் ஈடுபாடு இருக்குன்னு தெரியுது உங்களோட பிளேலிஸ்ட பார்த்தா இல்லையா? அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆரம்பிச்சீங்களா? ஆமா, அது வரலாறை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஏன்னு தெரியாது. வரலாறு அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்பவும் அது டீப்பா இறங்கிருவேன். அது அதனால அது சின்ன வயசுல இருந்தே அது ரொம்பவும் அதிகமான புத்தகங்கள் படிக்கிற அந்த வழக்கம் வந்து எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. அது இனி வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருந்தது. அது யூடியூப்லாம் வரும்பொழுது சரி நம்மளுடைய சிந்தனைகளை நம்மளும் கொஞ்சம் வெளியே எடுத்து சொல்லுவோமே அப்படின்னு ஆரம்பிச்சது. ஓகே. இப்போ நீங்க நம்மளோட நம்பிக்கையை பத்தி மதத்தை பத்தி பேசுறது வந்து அது ஒன்றும் தவறும் இல்லை. நம்மளோட இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம வந்து பேசுறோம். அதை சார்ந்தவங்க அதை பிடிச்சவங்க பார்க்க போறாங்க. ஆனா நீங்க அதுக்குள்ளேயே தங்காம ஹிஸ்டரி பயணம் அப்படிங்கறது உங்க சேனலோட பேருக்கு ஏத்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஜெனரல் விஷயங்கள் பேசுறீங்க. அதனால நான் கேட்டேன். அது என்னன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது அது எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை நான் மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்றேன். அதே சமயம் வரலாறு அப்படிங்கிறது நம்ம ஜெனரலா எல்லா விஷயங்களையும் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை வெளியே எடுத்து சொல்றதுங்கிறது தவறு கிடையாது. அதனால அந்த வரலாறை வந்து அது தவிர்க்க முடியல என்னால. அதுல ரொம்ப நான் ஒன்றி போனதுனாலயே என்னவோ தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஃபெயில் ஆகாத ஒரே சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரி தான் எனக்கும். ஆனா ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீங்க வெறும் ஹிஸ்டாரிக்கல் சேனலா இருக்கிறப்போ நீங்க எந்த வரலாறு பத்தி வேணா வந்து வகைத்தொகை இல்லாம பேசிட்டே போலாம். ஆனா நீங்க இப்ப வந்து ஒரு நம்பிக்கையின் பேர்லயும் ஒரு காணொலிகள் பதிவிடுறதுனால சில ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு ஒரு சங்கடம் இருக்கலாம். இல்ல நீங்க பேசிட்டு பல பேர் வந்து இப்போ நம்ம நம்பிக்கையை சார்ந்தவங்கள இது ஏங்க இதை போய் பேசுனீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதாவது இது என்னன்னா, இப்போ நான் வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ குரானுடைய கண்ணோட்டத்தில நான் படிக்கும் பொழுது அதுல குரான்ல வந்து எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல நான் பார்ப்பேன். அதே சமயம் இந்த முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ வெளிநாட்டுல இருந்து படையெடுத்துட்டு வர்றவங்க வந்து கோவிலை இடிச்சாங்க அப்படின்னா அது யாரால மறுத்துற முடியும்? ஹிஸ்டரி. அது ஹிஸ்டரி. இதை சொல்றதுல வந்து எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. ஏன்னா அது பண்ணது தனிப்பட்ட அந்த முஸ்லிம்கள் தானே தவிர அதை செய்ய சொன்னது இஸ்லாம் இல்லைங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால நடந்தது இதுதான். அப்ப நான் இதை சொல்லுவேன். இது சில பேருக்கு சங்கடங்கள் தருது. அது நாம என்ன சொல்றோம்னா இஸ்லாம்ங்கிறது வேற, முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட ஆட்சி முறைங்கிறது வேற. இந்த வேறுபாடுகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டா இந்த சங்கடங்கள் வராதுங்கிறது தான் என்னுடைய. ஓகே. அப்படி நிறைய பேர் ஸ்டார்டிங்ல புரிஞ்சுக்கணும்னாலும் உங்களோட ஆடியன்ஸா அவங்க உருவாகிற ஒரு ட்ரைப் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்களா? ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி மாறுதல்களும் நடந்திருக்கு. ஓகே. இப்ப சமீபத்தில் நடந்த ஈரான் இஸ்ரேல் போர் மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்க சேனல்ல பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ ஹிஸ்டரி பயணம் சேனல்ல நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச சில டாபிக்ஸ் இருக்கலாம், அதை வந்து நீங்க பார்த்து பயன்படலாம். சரி, இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு டீப் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட். ஃபெமினிசம் பத்தி பெண்கள் பேசுறப்போ வந்து முழுக்க முழுக்க அவங்களை எம்பவர் பண்ண விஷயம் அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல மட்டும் போயிடும். அதானா ஒரு ஆண் எடுத்து பேசுறான், இல்ல 2 ஆண்கள் உட்கார்ந்து பேசுறாங்க, இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறப்பவே நிறைய சச்சரவுகள்லாம் நிறைய காணொலிகள் வர்றதை பார்த்திருக்கேன்.
ஃபெமினிசம் அப்படிங்கிற டாபிக்கை நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க என்ன வேணா பேசலாம், சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா அதை டாபிக்ஸ் நான் த்ரோ பண்ணுங்க. நீங்க இதை சொன்னோன்னே எனக்கும் ரொம்ப பிடிச்சது. நீங்க இந்த தலைப்பை வந்து தேர்ந்தெடுத்தீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்ணியம் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பெண்ணியம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பெண்ணை வந்து தனித்து ஒரு அடையாளம் படுத்தி காட்டுறது. அவங்க வந்துட்டு யாருடைய துணை இல்லாம வாழலாம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி அவங்கள பயணம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பெண் தனிப்பட்ட முறையில அவங்க அதை நோக்கி போனாக்க பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பயணத்துல குடும்பங்களும் அந்த ஆண்களும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்களும் பாதிக்கப்படும் போதுதான் இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நெருடலானதா இருக்கு, சங்கடமானதா இருக்கு, தவறானதா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு பெண் வந்துட்டு நல்லா படிக்கிறாங்க, அவங்க வந்துட்டு அதனாலேயே நல்ல வேலைக்கு போக முடியும், அவங்க நல்லா சம்பாதிக்க முடியும், அதனால இவங்க யார் துணையும் இல்லாம வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப அந்த பெண்கள் கிட்ட சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம், ஒரு ஆணும் நல்லா படிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், எதுக்காக அவன் படிச்சான், ஏன் சம்பாதிக்கணும்? அடுத்த சந்ததிக்கு எல்லா விஷயத்துக்கும் கடத்து கொண்டு போகணும், குடும்பத்தை பாத்துக்கணும். இதுதான், இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். ஆனா பெண்களுக்கு இங்க தொடர்ந்து சிந்தனையா என்ன அவங்க மனசுல வந்து பதியப்பட்டு வருதுன்னா, நீ உனக்காக படி, நீ உனக்காக சம்பாரி. இதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனையாவே போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அது. ஆனா எப்படி அதை சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு காலகட்டத்து வரைக்கும் வந்து அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்தியால பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு நல்ல ஒரு டைம் வரைக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாமே மரியாதை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இடைப்பட்ட பகுதியில வந்து அவங்க ஒரு ஆணை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு படிப்பும் ரொம்ப கம்மி, அவங்க கையில காசும் பொருளாம போனதுனால ஒரு பெண் வந்து வேற யாரோட துணையும் இல்லாம விடப்பட்டுட்டா, கைவிடப்பட்டுட்டா, அவங்க வந்து வாழணும்ன்றதுக்காக உனக்காக படி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட். ஆனா இன்னைக்கு நீங்க அதை வந்து அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி ஒரு ரூட்ல போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்னது வந்து நல்ல நோக்கத்துக்காகவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நடைமுறையில அது சரியா பயன்படுத்தப்படுதா தவறா பயன்படுத்தப்படுதாங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப அதை வச்சுதான் நம்ம வந்து பாக்குறோம். நம்ம வந்து பெண்களை படிக்க வேண்டாம்னு சொல்லல, பெண்களை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லல, அது அவங்க உரிமைன்னு சொல்றாங்க. தாராளமா அவங்களுடைய தந்தையோ அல்லது அவங்களுடைய கணவன்மார்களோ அவங்களுக்கு வந்து நீங்க வேலைக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா அவங்க தாராளமா போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம இங்க இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு படிப்பு இருக்கு, நம்ம கிட்ட வந்து ஒரு சம்பாத்தியம் இருக்கு அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து அதிகமான விவாகரத்தை நோக்கி அவங்கதான் போறாங்க அப்படிங்கிற ஒரு தரவுகளே நம்ம கிட்ட இருக்கிறத வந்து நம்ம வந்து பாக்குறோம். இப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இது தவறான நிலைக்கு கொண்டு போகுது. அப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய நீங்க போய் சம்பாதிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு குடும்பத்துக்காக அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பை நோக்கி, சிந்தனையை நோக்கி நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சமுதாயம் சரியா இருக்கும், குடும்பங்கள் பிரியாது உடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதான் விஷயம். நம்ம வந்து பெண்கள் படிக்கிறதையோ அவங்க சம்பாதிக்க போகிறதுலையோ நம்ம எந்த விதத்திலையும் எதிர்க்கவே இல்லை. நம்ம சேனல்ல கூட இது சம்பந்தமா பேசும்போது தவறாதான் புரிஞ்சுக்கிறாங்க. படிக்க வேண்டாம்னு சொல்றாரு, வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க. நம்ம அப்படி சொல்லவே இல்லை. ஒரு ஆணை வந்து ஒரு குடும்பத்துக்காக தான் தயார் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணையும் அதே சிந்தனையை நோக்கி தள்ளினாக்கா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இதுவும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கோர்ட்ல கூட ஒரு நாளைக்கு 300 விவாகரத்து வழக்குகள் வந்து சேர்றதா சொல்லப்படுது. ஆமா, ஃபேமிலி கோர்ட்ல. அப்படி வரும்பொழுது அதுல அதிகமாக இருக்கிறது வந்து பெண்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க இனிஷியேட் பண்றாங்கன்றீங்க? ஆமா. ஓகே. எதனால அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இப்போ வந்துட்டு அவங்க வந்து யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த விவாகரத்து அந்த கோர்ட்ல நடக்கும்போது அவங்களே வந்து டிவில இந்த யூடியூப்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, அவங்களே சொல்றாங்க பெண்கள் தான் இன்னைக்கு அவசரப்படுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து பெண்கள் தான் தவறான முடிவு எடுக்கிறாங்க, அதிகமான விவாகரத்தை அவங்க தான் விரும்புறாங்க, அதுக்கு அந்த கல்வியும் அந்த அவங்களுடைய அந்த வருமானமும் தான் காரணமா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, கல்வியில கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, நீ படிக்கிறதுங்கிறது உன்னுடைய குடும்பத்துக்காக தான். நீ திருமணம் பண்ணி போகிற இடத்துல நீ நல்லபடியா வாழணும், 2 பேரும் சேர்ந்து தற்சார்போட நிக்கணும், அதுக்காக தான் இந்த கல்வியும் நீ சம்பாதிக்க போற சம்பாத்தியமும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நோக்கி நம்ம தள்ளுனா மட்டும்தான் குடும்பங்கள் உடையாதுன்னு நம்ம சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்போ குடும்பம் அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க.
இப்போ ஆணும் என்ன பண்றான், சம்பாதிக்கிறான், படிக்கிறான். ஆனா ஏன் அவன் போயிட்டு தனக்காகன்னு சொல்லிட்டு வாழ மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்கள் மட்டும் ஏன் அப்படி போயிட்டு தங்களுக்காகன்னு போயிடுறாங்க, குடும்பம்ன்ற ஒரு அமைப்புல இருந்து போயிடுறாங்கன்ற ஒரு பார்வை ஏன் உங்களுக்குள்ள வருது? ஆண்கள் அது முற்றிலுமா பண்றது இல்லையா? ஏன் அப்படி? அதாவது ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயம் சொல்றோம். சரி. என்ன அப்படின்னா, ஆணுக்கு அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு வந்து அந்த தலைமைத்துவம் கிடையாது. இப்ப தலைமைத்துவம்னு சொல்லும் பொழுது ஒரு ஆண் வந்து ஒரு தலைமைத்துவம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு குடும்பத்தை அவன் தான் லீட் பண்ணுவான், அவன் தான் அரவணைச்சிட்டு போவான். அப்ப அவனுடைய சம்பாத்தியத்தை அவன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கான். எல்லாருமே அப்படிதான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சம்பாதிப்பது தங்களுடைய குடும்பத்துக்காக அப்படின்னு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவனுடைய இயற்கையான அந்த உள்ளுணர்வை எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னுடைய அம்மா, அப்பா, தம்பி, சகோதரிகள், மனைவி, குழந்தைகள், இதுதான் இவனுடைய குடும்பம், அந்த வட்டம். ஆனா பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து இங்க வர்றாங்க. இன்னொரு குடும்பத்துல இருந்து வரத சொல்றீங்க? ஆமா. அப்ப திருமணம் பண்ணிட்டு இங்க வரும் பொழுது இந்த காலத்து பெண்கள் கிட்ட உன்னுடைய கணவன், நீ பெத்துக்கு போற அந்த ஒரே ஒரு குழந்தை, இதுதான் உன் குடும்பம்னு சொல்றாங்க. இதுதான் பிரச்சனை வந்து வர்றதுக்கு காரணமா அமையுது. அப்ப ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கையான தலைமைத்துவ உணர்வு குடும்பத்தை அந்த கூட்டமைப்பாவே இருக்கிற அந்த கூட்டு குடும்பமாவே இருக்கிறதுக்கு உதவுது. பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நுணுக்கமான இந்த வேறுபாடு, அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அங்க இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வந்து இந்த பிரிவினைகள் வருது, குடும்பங்கள் உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா. ஓகே, நீங்க மார்க்கம் சாதம் நீங்க ஆரம்பிச்சதுனால நான் கேட்கிறேன். இப்போ இஸ்லாம்லயே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்குலாம் அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு அப்படிங்கறத வந்து இஸ்லாமியர்களே சொல்றாங்க, பல மத போதகர்கள், இஸ்லாம் மத போதகர்களும் வந்து சொல்றாங்க. அந்த சயின்டிபிக் ரீசன்னால தான் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காரு, அதனாலதான் வந்து முகமது அவர்கள்கிட்ட வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு. சோ நம்ம எந்த மார்க்கம் சார்ந்தவங்களா இருந்தாலும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அவங்க கிட்ட போய் அவன் கண்ணு முன்னாடி ஒரு விஷயத்தை வைக்கிறோம்னா சயின்டிபிக் ரீசனோட வச்சா அவன் வந்து உடனே ஏத்துக்கிறான். ஏன்னா நம்ம பிடிச்சிருக்கோ இல்லையா, நம்ம சயின்ஸ் சார்ந்துதான் தினமும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம வாழ்வியலோட ரொம்ப வந்து போயிருச்சு. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆணுக்கு தலைமைத்துவம் இருக்கு, பெண்ணுக்கு தலைமைத்துவம் இல்ல அப்படின்னு சொல்றத அவங்க எப்படி ஏத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து சயின்டிபிக்காவே அது வந்து ஒரு கான்ட்ராடிக்டிங்கா இருக்குல்ல, அது நீங்க எப்படி பாக்க? குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆண்களுக்கு நாம் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சிறப்பம்சத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வசனம் வருது. இப்ப இது மட்டும் இல்லாம இன்னொரு அட்வைஸும் அங்க பெண்களுக்கும் சொல்லப்படுது வசனத்துல. தன்னுடைய கணவன்மார்கள் இந்த பொருளாதார தேடல்ல இருக்கும் பொழுது அருகில் இல்லாத சமயத்துல அவர்களை மனைவிகள், அந்த பெண்கள் மதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையும் வருது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தலைமைத்துவம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது போக இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு கொடுக்கப்படல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ 5 வேளை தொழுகை இந்த சமுதாயத்தில் நடக்குது, அது உங்களுக்கே தெரியும். இது ஆண்களால தான் இங்க நடத்தப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு இந்த 5 வேளை தொழுகை கடமையா இருந்தாலும் அவங்க பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய ஒரு ஒரு கடமை கிடையாது அவங்களுக்கு, அவங்க வீட்லயே தொழுது. அதாவது அந்த டியூட்டி இல்லங்கிறீங்க. அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த சமுதாயத்தையும் குடும்பத்தையும் ஒரே நேரத்தில் வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு சிறப்பம்சம் வந்து ஆண்கள் கிட்ட இருக்கும், பெண்கள் கிட்ட வராது. பெண்கள் வந்து சாதாரணமா தொழணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது வீட்டுல குழந்தை அழுவுது, பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இந்த அம்மாவுக்கு மருந்து கொடுக்கணும், இதை தாண்டி பள்ளிவாசல்ல கரெக்டா போய் அந்த ஜமாத்துல அந்த 1:30 மணிக்கு போய் அந்த மதிய வேலை தொழுகையில தொழணும் அப்படின்னா அது முடியுமா? வாய்ப்பு இல்லை. குடும்பம் நடத்த முடியாதுங்க. அப்போ ஒரு தொழுகையவே அவங்க வந்து பேண முடியாத சூழ்நிலையில, அதாவது நான் சொல்றது பள்ளிவாசல்ல போய் சரியான நேரத்துல கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில இந்த சமுதாயம், குடும்பம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய. ஓகே, இப்போ நீங்க வந்து ஆண்களை ஏத்தி சொல்றீங்க இல்ல பெண்களை இறக்கி சொல்றீங்கன்ற மாதிரி நான் கொண்டு வரல. இருந்தாலும் எக்ஸப்ஷன்ஸ் சொல்லுவாங்க, விதிவிலக்குன்னு சொல்ற மாதிரி. இன்னும் அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஜனாதிபதி வர்றதை வந்து கனவு கூட பார்க்க முடியல. இந்தியாவில வந்து இந்திரா காந்தி இருந்திருக்காங்க, பெண் ஜனாதிபதி இருந்திருக்காங்க, பிரதமர் இருந்திருக்காங்க. என் தமிழ்நாட்டுல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ யாருக்கும் வந்து ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் எல்லாம் இருந்திருக்காங்க. சோ பெண் தலைவர்களும் இருக்காங்க தானே, அது முற்றிலுமா நம்ம அது வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த தலைவர்கள் எல்லாமே நீங்க சொல்ற அந்த பெண் தலைவர்கள்ல ஒரே ஒரு தலைவராவது சின்ன வயசுல இருந்து இதுக்காகவே போராடி பல இன்னல்களுக்கு ஆளாகி அந்த இடத்துக்கு வந்தாங்களா, சந்தர்ப்ப சூழ்நிலை வாரிசு அடிப்படையில வந்தாங்களான்னு பாருங்க. தமிழ்நாடு இந்தியான்னு பேசல, ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பெண் தலைவர்களை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, வாரிசு அடிப்படையில தான் வந்திருப்பாங்க. பூட்டோல இருந்து இந்திரா காந்தி எல்லாருமே வாரிசு தான்.
நீங்க இப்ப யூகேல இருந்து விக்டோரியா மகாராணி உட்பட வாரிசுல தான் வந்திருப்பாங்க. இங்க ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் அம்மா, நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிவகங்கை அவங்க வேலு நாச்சியார் சிவகங்கை, அவங்க ஒட்டுமொத்த தலைவர்கள்ல ஒருத்தர் கூட விதிவிலக்கு கிடையாது. நீங்க எந்த பேர் வேணாலும் நீங்க உச்சரிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க எல்லாருமே வாரிசு அடிப்படையில் தான் வருவாங்க. ஆனா ஆண் தலைவர்களை நீங்க எடுத்துக்கோங்க, அவங்க எப்படி வந்தாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய ரூட் அவங்களே தான் போட்டிருப்பாங்க. அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஆண்களை தூக்கியோ பெண்களை இறக்கியோ நம்ம சொல்லல. ஆணும் பெண்ணும் இறைவனால படைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் பொறுப்பும் அந்த கடமையும் வேறு வேறுன்னு நம்ம வித்தியாசப்படுதுன்னு நம்ம சொல்றோம். வீட்டுல பெண்கள் பராமரிப்புல ஈடுபடுறதும் அதே வீட்டை நிர்வகிக்கிறத ஆண்கள் கிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கணுங்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு சமீப காலமா ஒரு 20-25 வருஷமா பெண்களே நிர்வாகிகளாகவும் மாறிட்டாங்க. அவங்கதான் எல்லா முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப இந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அதிகமான செலவீனங்கள் இது எல்லாமே பெண்களால வருது. ஆண்களால இந்த எந்த குடும்பமும் நிர்வாகம் பண்ணும்போது செலவு கம்மியாகும், சேமிப்பு அதிகமா இருக்கும். பெண்கள் கிட்ட நிர்வாகம் போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதிகமான செலவுகளும் இப்போ வந்து சேர்ந்திருக்கு. அப்போ நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நடுவுல இருக்கிற ஏதோ ஒரு ஜெனரேஷன்ல ஆண்கள் பண்ண தவறுனாலதான் அந்த பொறுப்புல அவங்க சரியா வந்து செயல்படாததுனாலதான் அந்த பெண்கள் கிட்ட போயிருச்சுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இதை இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த அதாவது பெண்கள் நிர்வாகியா மாறிட்ட, ஆமா, அதுக்கு ஆண்களும் காரணம். ஏன்னா அவங்க அந்த நிர்வாகத்தை சரியா செய்யலையோ என்னவோ, அவங்கதான் அதுல இருந்து விலகி போயிட்டாங்களோ என்னவோ. அதாவது மறுபடியும் நான் இந்த குரான் பேஸ் பண்ணி சொல்றேன். அதாவது ஆணுக்கு தலைமைத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் யார்கிட்டயும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டான், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்து அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பெண்கள் அப்படி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அதிகமா செய்யணும் குடும்பத்துல அப்படின்ட்டு அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதிகமா மொபைல்ல வந்து நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. ஆமா, அவங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம் அப்படின்னு, டெலிவரிக்கு எல்லாமே எல்லாம் வந்துருச்சு. அப்ப ஆண்கள் கிட்ட அவங்க எதுவும் கேட்டுக்கிறது இல்ல. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வாங்கிக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையானதும் சரி, அவங்களுக்கு தேவையானதும் சரி. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆண் அந்த தலைமைத்துவம் காரணமாவே அடங்கி போயும் கொஞ்சம் வாய முடிக்கிறான். இப்ப புரியுது உங்களுக்கு நிர்வாகிகளா மாறினதுக்கு காரணம்? கால மாற்றமும் அதுக்கு ஒரு காரணம். கால மாற்றம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு காலத்துல நம்ம பின்னோக்கி போறோங்கிறது வந்து ஒரு தீவிரம் ஆயிராது இல்லையா? அது அப்படி பாத்துற கூடாதுல்ல. இப்போ நம்ம பேசுறப்போ கால மாற்றம் அப்படிங்கறத, காலம்ன்றது முன்னாடிதான் போகுது, காலத்தை பின்னோக்கிட்டு செல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிற்போக்கான ஒரு பார்வை நம்ம பேசுறது பிற்போக்கு, அப்படி ஒரு பார்வை வந்துடக்கூடாதுல்ல. சோ உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல, இது வந்துட்டு என்ன அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஆண் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மௌனமா இருக்கிறானோ அது பேராபத்தை நோக்கி கொண்டு போகும். இந்த வீட்டையும் சரி நாட்டையும் சரி பேராபத்தை நோக்கி கொண்டு போகும். அதனால இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு ஆண் ரொம்பவும் விட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு இருக்கான்னு, அதுல இருந்து அவங்க கொஞ்சம் மீண்டாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேஸ்குலினிட்டியை இழந்துட்டான் அப்படிங்கிறீங்க, அதுதான். அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, நிறைய நான் அந்த மாதிரி பாக்குறேங்க, நிறைய போஸ்ட் நான் அந்த மாதிரி பாக்குறேன். இன்னைக்கு ஆண்கள் சரி, அப்போ நம்ம திருப்பி நம்ம தலைப்பின் அந்த பேருக்கே வரலாம். பெண்ணியம் அப்படிங்கிற வார்த்தையே தவறா? நீங்க ஃபெமினிசம் முற்றிலுமா எதிர்க்கிறீங்களா? இல்ல, நான் முற்றிலுமா எதிர்க்கவே இல்லை. உங்களோட பெண்ணியம் அப்படிங்கிறது என்ன? அதை டிஃபைன். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சமுதாயத்துல பெண்களுக்கு சுத்தமா சொத்துரிமையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பெண்ணியம் தேவை. சொத்துரிமை அவளுக்கு கண்டிப்பா இருக்கணும். பெண்கள் சுத்தமா படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல பெண்ணியம் தேவை. அவளுக்கு அந்த படிப்பு கட்டாயம் போயே ஆகும். உரிமை அது அவங்களுக்கு. அப்ப நான் வந்து பெண்ணியத்தை எதிர்க்கல, இது ஓவர் டோஸா போயிருச்சு. அதைத்தான் அதாவது இந்த வோக் கல்ச்சர்னு சொல்ற மாதிரி அந்த சைடு போயிருச்சு அப்படிங்கிறீங்க. அதுதான் நான் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அது ஒரு சின்ன தின் லைன்ல மீறி எப்போதுல இருந்து போக ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எடுத்துக்காட்டா வந்து சொல்லணும்னா என்ன? அதாவது நடைமுறையில இப்ப பெண்ணியம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து பெண்ணை செய்ய வச்சு அதை பார்த்து மற்ற பெண்களும் அதை செஞ்சு ஆரம்பிச்சு அந்த பெண்ணியம் வந்து தவறான பாதையில போயிருச்சு நீங்க சொல்றது. ஏதாவது உதாரணம் ஒண்ணு கொடுங்க. உதாரணம் மூலமான என்ன சொல்றது? அதாவது இந்த குளோபலைசேஷன் தான் மொத்தமாவே மாத்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், அவங்களுடைய அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்தாக்கா அது சேல்ஸ் ஆகாது, வெளியே வரணும். அப்போ அவங்கள வெளியே வர வைக்கிறதுல வந்துட்டு ரொம்பவும் அவங்க வந்து ரொம்ப அது என்ன சொல்றது, விளம்பரங்கள் மூலியமா சினிமாக்கள் மூலியமா பெண்களை வந்துட்டு அவங்களுடைய உடைகள் வந்து நார்மலாவே ஆபாசமா அணிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து வெளியே சுத்துற மாதிரியான காட்சிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு இப்படிதான் பெண்களை வந்து மாத்த அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதை வந்து இன்னைக்கு வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. அவங்க ஒரு ஆணை வந்துட்டு
அவ்வளவு சீக்கிரம் திரைப்படங்கள் மூலியமாவோ வேற சக்தி மூலியமாவோ சீக்கிரம் வந்து வழிகெடுத்துட முடியாது. அதிகபட்சம் அந்த சிகரெட்டு தண்ணி என் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. இல்லங்க சிகரெட் அப்படின்னு சொல்ல வந்துட்டேன். சிகரெட்டு தண்ணி இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இதுக்குள்ள சில இளைஞர்கள் போனதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சிகரெட்டும் தண்ணியும் ஆளுமையில கொண்டு வந்து வச்சாங்க அவங்க. அது வந்து ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி அதுல கொண்டு வந்து வச்சாங்க. இத குடிச்சாதான் நீ ஆம்பளை, ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரி. குடிச்சாதான் நீ ஒரு ஆம்பளை தலைவன், சோஷியல் ஸ்டேட்டஸ். ஆமா, அதனால அப்படி போச்சு. அது அப்ப கூட ஆளுமையை நோக்கி தான் அந்த சிகரெட்டையும் தண்ணியும் பிடிச்சிருக்கான். ஆனா தன்னுடைய உடலையே வந்துட்டு என்னுடைய உரிமைங்கிற பேர்ல நிர்வாணப்படுத்திக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அது சினிமாவையும் சீரியலையும் பார்த்து அப்படியே பெண்கள் காப்பி கேட்டா மாறி இப்ப குடும்ப பெண்களே அது புடிச்சுக்கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்கு. அது என் உரிமைன்னு சொல்றாங்க. அதுதான் என்னுடைய, அது எப்படி சொல்றது, இல்ல நான் என்ன செல்ஃப் எம்பவர்டா நான் இருக்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்றேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், தன்னுடைய உடலை பாதி நிர்வாணமாக்கி முக்கால் நிர்வாணமாக்கி காட்டுற ஒரு பெண் அது எப்படி தன்னை வந்து ஒரு ஆளுமையா வெளியே காட்டுதுன்னு நினைக்க முடியுது? அப்ப அந்த இடத்துல அந்த தலைமைத்துவம் இல்லைங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு ஆண் வந்து எல்லாத்தையும் மூடுன்னு சொல்லுவான். ஒரு குடும்ப ஆணு தன்னுடைய மனைவிய, தன்னுடைய சகோதரிய, தன்னுடைய தாய, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பெண்களை கண்ணியமா உன்னுடைய உடைய அமைச்சுக்கோன்னு சொல்லுவான். அது ஆணாதிக்கமா அவங்களுக்கு தெரியுது. எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு இது என்னுடைய உரிமை அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? தவறான மனநிலை தானே இது. இப்போ உடை கட்டுப்பாடு அப்படிங்கறதுல நீங்க மார்க்கம் சார்ந்து சொல்லணும்னா ஆண்களுக்கும் இருக்கா? ஏன்னா நான் குரான் அந்த அளவுக்கு படிச்சது இல்லைன்னா அதனால கேட்கிறேன் நானு. ஆண்களுக்கும் உடை கட்டுப்பாடு பெண்கள் கொடுத்திருக்க மாதிரியே கொடுத்திருக்காங்களா? 2 பேருக்குமே உடை கட்டுப்பாடுகள் இருக்கதான் செய்யுது. ஆனா பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலா சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆணுக்கு வந்து நான் திரும்பவும் அதான் சொல்றேன், தலைமைத்துவம் இருக்கிறதுனால இந்த மொத்த குரானுமே வந்து ஆண்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணும். மொத்த குரானுமே. ஏன்னா அவன் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால. ஆனா சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு வரி 2 வரின்னு போயிடும். இப்ப ஆண்கள் எப்படி உடை உடுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உடை வந்து முழுசாதான் மூடி இருக்கும். இப்போ நீங்களும் அப்படிதான் கண்ணியமா தான் உடை அணிஞ்சுக்கிட்டோ எல்லாருமே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது மாதிரியான உடைகளை ஆண்களுக்கும் சொல்லப்படுது. பெண்களுக்குன்னு சொல்லும் பொழுது நீங்க அதிகமான மேக்கப்பா அந்நிய ஆண்கள் முன்னாடி போட்டுக்காதீங்க. அது ஏன் சொல்லப்படுது? அது ஆணாதிக்கமானா இல்ல. நீங்க பாக்குறீங்க அதிகமான மேக்கப்போட தான் பெண்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுத்துவாங்கன்னு தெரியும், படைச்சவருக்கே தெரியுது. அப்போ அதிகமான மேக்கப் இப்படி போட்டு அவங்க முன்னாடி வராத. உன்னுடைய உடலை நீ முழுசா மூடிக்கிட்டு முந்தானை உட்பட போட்டுக்க. ஆனா நம்ம பாக்குறோம், நான் ஏன் ஷால் போடணும் கேக்குறாங்கல்ல, ஸ்டேஜ் அந்த நீயா நானா மாதிரியான விஷயங்கள்ல. நான் ஷால் போட்டுக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? கோபிநாத் நடுவுல இடைமறிச்சு கேக்குறாரு ஒரு பையன். ஆமா, நீ ஏன் பாக்குற, உன் கண்ணுலதான் ஆபாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசமே, அதாவது 2 பேருக்குமான அந்த ஒரு இணக்கமே அந்த உடல் ரீதியான இணக்கம், அட்ராக்ஷன். அப்படி இருக்கும் பொழுது ஆணுடைய உடலை விடவும் பெண்ணுடைய உடல் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய உடல் மூடி இருக்கிறது தான் பாதுகாப்பு. எல்லாத்துக்கும் மேல அந்த நீங்க அதாவது இந்த உடலுறவுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுல ஆண்களுக்கு முழுக்க முழுக்க இன்பம் மட்டும்தான், பின்விளைவுகள் பெண்களுக்கு தான் இருக்கு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பின்விளைவுகள் பெண்களுக்கு தான் இருக்கு. அதனால கூடுதலான அந்த உடை கட்டுப்பாடுகளையும் சரி மற்ற விஷயங்கள்லயும் சரி பெண்களுக்கு வந்து அறிவுரையா சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு இதை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, இது எல்லாமே ஆணாதிக்கம், வேதத்திலேயே வந்து எங்களை ஒடுக்கமா இருக்கணும்னு தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை நம்ம என்ன சொல்றது அப்ப? சரி, இப்போ இந்த பெண்ணியம் அப்படின்னு பேசணும்னா, பெண்களுக்கான உரிமைன்னு பேசணும்னா, அது எல்லா மார்க்கத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைகள் இருக்கு, குறைகள் இருக்கு. அதுல அந்த பழக்கத்துல சொல்றேன் நானு. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இஸ்லாம்ல இதை சொல்லல, ஆனா ஒரு இஸ்லாமியன் பண்ணிட்டான் அப்படிங்கிற தவறு வந்து நான் வந்து பேசதான் செய்வேன். அது ஹிஸ்டரியில இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்போ அது இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், இஸ்லாம் எல்லாத்து மேலேயும் வந்து சில குறைகள் அப்படின்றத பல பேர் வந்து பாக்குறாங்க. இப்போ வந்து அதிகமா பெண்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு நாங்க வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வந்துட்டோம். பெண்கள் என்னைக்குமே வந்து வெளியில வந்ததுக்கான முக்கியமான காரணம் கிறிஸ்தவம்னு சொன்னாலும் கிறிஸ்தவத்தை நோக்கி வந்து கேள்வி கேட்கலாம். இன்னைக்கும் ஆல்டர்ல வந்து நிக்க முடியுமா? பெண்கள் வந்து சில விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எழுதி இருக்குல்ல, ஆண்களை உயர்த்தி வந்து வேதத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கல அப்படின்னு. அதே மாதிரி ஹிந்துவிசம்லயும் நிறைய விஷயங்கள் அது மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனா அதுல அதிகமா வந்து டக்கு பெண்களை வந்து அடிமைப்படுத்துறாங்க, பெண்கள் உரிமைக்கு எதிரானது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பெருமளவுல வந்து பேசப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறது நம்ம உடைச்சு பேசுவோம். இப்ப நான் வந்து தவறா சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன திருத்தலாம். இஸ்லாம் மேலதான் அப்படி ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல நான் இல்லாத ஒரு விஷயத்த வந்து சொல்றேன்னா? கண்டிப்பா குற்றச்சாட்டு. அப்போ நம்ம வந்து ஆரிஃப் பாய் கிட்ட நான் உட்காந்து இப்ப பேசுறேன் இந்த டாபிக் அப்படின்னாலே
ஏற்கனவே ஒரு ஜட்மெண்டோட தானே வந்து பார்ப்பாங்க. அவர் வந்து பெண்களுக்கு எதிராக தான்ப்பா பேசுவாரு, அவர் பெண் அடிமைத்தனத்தை தான் இது பண்ண, ஏன்னா இஸ்லாம் அதை தான் வந்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும் இல்லையா? சோ இதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? நம்ம அதாவது இந்த குடும்ப கட்டமைப்பு, சமுதாய கட்டமைப்பு ரெண்டையும் வலியுறுத்தக்கூடியதுதான் இஸ்லாம். இந்த கட்டமைப்பு உடையாம இருக்கணும் அப்படின்னா ஆணுடைய கடமையும் பொறுப்பும் உரிமையும் சரியா நிறைவேற்றப்படணும். பெண்ணுடைய கடமையும் உரிமையும் சிறப்பான முறையில செயல்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கான கடமை என்ன அப்படின்னா, அவனுடைய முதல் கடமையே வந்து இந்த பொருளாதார ரீதியா குடும்பத்தை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா அவன் தான் இந்த பொருளாதார வேட்கையை நோக்கி அவன் போக வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு இருக்கான். இப்ப இப்போ பெண்களும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆண் வேலைக்கு போகல, படிச்சிருக்கான், வேலைக்கு போக மாட்டேன், நான் ஹவுஸ் ஹஸ்பண்டாவே இருந்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். எந்த பெண்ணாவது அவனை திருமணம் பண்ணுவாங்களா? நான் பார்த்த வரைக்கும் யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படி திருமணம் நடந்தாலும் நடக்கலனாலும் சரி, அந்த வீட்டுல அவனுக்கான மரியாதை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆணுக்கான ஒரு செயல்பாடு அது இல்லை. ஒரு ஆணா அவன் தன்னுடைய ஒரு ஒரு இருப்பை வந்து அவன் காட்டணும், ஆளுமையை காட்டணும் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம்ங்கிறது இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. அதை அவனே போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய விஷயம். இது அவனுக்கு கடமையாவே கொடுத்துருக்கு இஸ்லாம். சரிங்களா? இப்போ ஒரு பெண்ணை நீங்க நல்லா படிக்க வச்சுட்டீங்க, அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க போனாக்கா லட்சக்கணக்கில் சம்பளம் வரும்னு வைங்க, 3 லட்சம் 4 லட்சம் கூட சம்பாதிக்கலாம் மாசத்துக்கே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை, கல்யாணம் ஆச்சுன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா இல்லையா? இல்ல, ஆண்களுக்கு கம்பேர் பண்ணா பெண்களுக்கு இது வந்து அதிகமான இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க நினைச்சா வேலைக்கும் போகலாம், நினைக்க இல்லைன்னா இந்த மாதிரி வீட்லயும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துக்கலாம். அது வந்து ஒரு தாழ்வாவும் பார்க்க மாட்டாங்க. கரெக்டா? அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாடு இங்க தெரியுது இல்லையா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துல இஸ்லாம் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவங்க பெண்களை வேலைக்கு போக அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க புர்கா போட்டு வீட்டுக்குள்ள உட்கார வைக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆணுக்கான கடமை உரிமை வேற, பெண்ணுக்கான கடமையும் உரிமையும் பொறுப்புமே வேறையா இருக்குது அப்படின்னு. இதுதான் சமுதாயத்துல நீதியா நிலைநாட்டப்படணுங்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். இதைத்தான் குர்ஆன் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கு. இத இஸ்லாமிய அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈரானா இருக்கட்டும் இல்ல மத்த சவுதியா இருக்கட்டும், அது வந்து இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் மீடியா இது ஆணாதிக்க சமுதாயமா இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஓகே. சோ இப்போ அப்படி இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா, இதுல முக்கியமான விஷயம் இந்த கார்பரேட்டை எடுத்து நம்ம பேசலாம். ஏன்னா நீங்க நடுவுல வந்து குளோபலைசேஷன்ற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்திட்டீங்க. இப்போ கார்பரேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் பெண்களுக்கு சாதகமாவும் இருக்கு, பாதகமாவும் இருக்கு. இதை நம்ம ஒரு பொதுவான நிலையில இருந்து பார்த்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. நான் போனாலும் சரி, இன்னொரு ஒரு பொண்ணு போனாலும் சரி, எங்க 2 பேருக்குமே நாங்க 2 பேர் ஃப்ரெஷர்ஸ், ஒரே மாதிரி 25,000 தான் ஆரம்பிக்கும். எங்க 2 பேருக்குமே இன்க்ரிமெண்ட்ன்றது ஒரு 10,000 ரூபாய் போட்டாங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். எங்க 2 பேருமே அந்த 1 லட்ச ரூபாய் அடையக்கூடிய இடம் வந்து எங்களோட உழைப்பை பொறுத்து இருக்கு. நாங்க எந்த அளவுக்கு அந்த கார்பரேட் அந்த காட்டுல வந்து நாங்க சர்வைவ் ஆகிறோம் அப்படிங்கறதுல, ஏன்னா எங்களையும் வேட்டையாடுவாங்க, நாங்களும் பல பேர் வேட்டையாடுற மாதிரி அதை கார்பரேட் ஸ்ட்ரக்சர் மாத்திரும். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே சம உரிமை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆனா மெட்டர்னிட்டி அந்த பிள்ளை பிறப்பு வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து சூப்பரா கட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா அவங்க எப்படியாவது அந்த வேலையை விட்டு போயிடுற அளவுக்கு எந்த டார்ச்சர் பண்றாங்க. இல்ல நீங்க அந்த குழந்தைய பெற்று ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நீங்க திருப்பி வேலைக்கு வரும்போது உங்க கூட கீழே வேலை செய்யலாம் மேல போயிருப்பான், பெண்களை வந்து அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம்னு சொல்லுவாங்க. சோ இந்த 2 பேருக்குமே சம வாய்ப்பும் தராங்க. ஆனா எங்க பெண்களை வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கணுமோ ஒதுக்கி வச்சிடறாங்க. இந்த 2 விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த பிள்ளை பிறப்புக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சமமா வர்றாங்க பாத்தீங்களா, இதை வந்து நம்ம வரவேற்போம். ஏன்னா 2 பேருமே சமமான உழைப்புகள் கொடுக்கறதுனால அவங்க 2 பேருக்குமான வாய்ப்புகள் வரணும். கண்டிப்பா ஆணுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் இவங்களுக்கும் கொடுத்துதான் ஆகணும். பிள்ளை பேருன்னு சொல்லும் போது இது இயற்கையான விஷயம். அப்ப அவங்களுக்கான அந்த விடுப்புங்கிறது 100% சரியானது. புரியுதா உங்களுக்கு? அந்த கடைசி அந்த நிறை மாசமா அவங்க வரும்பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு விடுப்பு வரணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஓரளவுக்கு தேர்ற அளவுக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஓய்வு கண்டிப்பா வேணும். அந்த பச்சை உடம்பு அந்த பெண்ணுக்கு. அப்போ அவங்களுக்கும் அந்த ஓய்வு தேவை. அந்த ஓய்வுக்கான சம்பளமும் இவங்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்க வேலை செய்யறாங்க. அப்போ அதுவும் கொடுத்துதான் ஆகணும். அதே சமயம் இங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் வந்து அந்த நேரத்திலயும் உழைச்சிக்கிட்டே இருக்கான், முன்னேறி போய்கிட்டே இருக்கான்.
அப்ப இவங்க வந்து விட்ட இடத்துல இருந்து வரும்போது அவன் ஓடுறவன் முன்னாடி ஓடிட்டான். என்னோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பெண்ணியத்துக்கு அதிகமா சப்போர்ட் பண்ற கார்பரேட்ஸ் எப்போ பெண்ணியமா சப்போர்ட்டா இருக்கணுமோ இருந்துப்பாங்க. அவங்களுக்கு எப்போ வேணாம் அப்படிங்கிறப்போ பெண்களை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்ற இரட்டை நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிற. பெண்ணியம் அப்படிங்கிற வார்த்தை வச்சு பல பேரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம் இப்படி எல்லாம் போய் ஏமாற வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ சரியான நிறுவனங்கள்ல சரியான விஷயங்களை பெண்களுக்கு வந்து சில ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து தாராளமா அந்த பெண்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த பெண்களை டார்ச்சர் பண்றாங்க, அவங்களே வெளியே போற அளவுக்கு அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். நம்ம என்ன போய் சண்டையா போட முடியாங்க. இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லலாம். சரி, இப்ப நம்ம பிராக்டிகலா வருவோம். இன்னைக்கு நம்ம என்னதான் முஸ்லிம், கிறிஸ்டியன், ஹிந்து எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து கூட்டு குடும்பமா இருந்தோம் 2 ஜெனரேஷன் முன்னாடி. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாக்குறேன் அது மதம் சார்பு இல்லாம எல்லாருமே வந்து ஒரு புது குடுத்தனத்துல வந்து அவங்க தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், கேட்டா அவங்கவுங்க இஷ்டம் அது. ஏன்னா ஒருத்தரோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். சில பேர் வீட்டுல அப்பா அம்மா வந்து கொஞ்சம் புரிஞ்சு நடப்பாங்க, சில பேர் வீட்டுல அப்பா அம்மா வயசானோன்னா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சில பேர் வீட்டுல நல்ல மருமகன் அமைஞ்சிருவாங்க, சில பேர் வீட்டுல அதுக்கு ஆப்போசிட்டா அமையும். அப்படி இருக்கிறப்போ 2 பேரும் தனியே போய் இருக்கிறாங்க. விலைவாசி உயருது, 2 பேருமே படிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பெண்ணையும் நான் படிக்க வைப்பேன், அது அவங்களோட உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் வீட்டுல வந்து அந்த பெண்ணையும் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. அவ கல்யாணம் பண்ணிக்கிற ஆணும் பாத்தீங்கன்னா சமமா படிச்சிருக்காங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. புருஷன் முன்னாடி 2 பேருமே முடிவு பண்றாங்க, நமக்கு வந்து நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும், நம்ம முந்தின ஜெனரேஷனோட நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா 2 பேருமே வேலைக்கு போகலான்னு ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்ல மியூச்சுவல் கன்சர்னோட 2 பேருமே வந்து வேலைக்கு போறாங்க. குடும்பத்தை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ அது அவங்களோட இஷ்டம் தானே. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். இஸ்லாம் அண்ட் பெண்ணியம் மார்க்கத்தின் ஒரு கண்ணில் வச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப 2 பேருமே அந்த மாதிரி வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தையுடைய அந்த வளர்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல மிக நிச்சயமா பாதிக்கப்படும். இல்ல அது இஸ்லாம் சார்ந்து இல்லாம எல்லா குடும்பத்திலுமே அந்த பிரச்சனை இருக்குங்க. நீங்க சொல்ற அந்த சிச்சுவேஷன்ல சொல்றேன். ஆமா, கண்டிப்பா. அப்போ அந்த குழந்தைங்க பக்கத்துல உட்காந்து அவங்களை யார் பாத்துப்பாங்க? அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய அதாவது இந்த தாத்தா பாட்டிங்கிற அந்த உறவு அந்த இடத்துல வருது இல்லையா? அப்ப இந்த இடத்துல கூட்டு குடும்பமா இருக்கிறது தான் மிக சரியா இருக்க முடியுமே. அங்கதான் கூட்டு குடும்பம் ஹெல்ப்புக்கு வருதுங்கிறீங்க. ஆமா, மிக நிச்சயமா. இது போக இன்னைக்கு வந்துட்டு நீங்க சொல்றீங்க அதிகமா வந்து தனி குடுத்தனம் வருது, இப்ப கூட்டு குடும்பம் எல்லாம் உடஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப நம்ம இந்த என்ன பொதுவா காரணமா பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துலயும் இந்த ஃபெமினிசம் தான் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற இந்த 2K கிட்ஸ் கிட்ட எப்படி சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கே தெரியும். நம்ம கொஞ்சம் பின்தங்கிட்டோங்க. ஜென் ஜி வந்துருச்சு இப்போ. 2K கிட்ஸ் அதுக்கு முன்னாடி. ஆமா, ஜென் ஜி தான் புதுசு. இப்ப இவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆணை திருமணம் பண்றாங்கன்னா அதுதான் என்னுடைய குடும்பம், அவனுடைய அப்பாவோ அம்மாவையோ நான் பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து அவங்க வரும்பொழுது அப்ப அந்த இடத்துல ஒன்னா சேர்ந்து வசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. இவனை கல்யாணம் பண்ணதுக்காக நான் காலையில எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திருச்சு எல்லாத்தையும் நானே பார்த்து எல்லாம் பண்ணணும், எல்லாருக்கும் நானே சாப்பாடு பண்ணணும், நானே வந்து டீ போடணும், எல்லாம் பண்ணணும், சில நேரங்கள்ல வாரத்துக்கு 2 முறை பாத்ரூமும் கழுவணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு, ரொம்ப அது நெருடலா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இந்த குடும்பத்துல அந்த குடும்பத்துக்கு எதிரான ஒரு கலகம் வந்து மிக நிச்சயமா இந்த இடத்துல பெண்களால தான் உருவாகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாவும் இருக்கு. குர்ஆன்லயுமே அந்த வசனம் வரும். ஓகே, என்னன்னா, குடும்பத்துக்கு எதிரான கலகத்தை நீங்கள் பெண்களிடம் அனுபவிக்க நேர்ந்தால் முதலில் அவர்களோடு நீங்கள் இணக்கமாக பேசுங்கள், இணக்கமாக பேசுங்கள். அப்புறமும் ஒண்ணு வேலைக்காகல அப்படின்னா நீங்க வந்து சேர்ந்து வாழ்றதா பிரிஞ்சு வாழ்றதா விவாகரத்தே செஞ்சுக்கிறதாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி சொல்லப்படுது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க. அது ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அந்த குழந்தைய வளர்த்து அவங்கள ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு பெண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க மருமகளா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த குடும்பத்துல ஒருத்தியாதான் அந்த மருமகளா அவங்க கூட்டிட்டு வர்றாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்பொழுது இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அந்த கல்யாணமே நடத்தப்படுது. நம்ம தளர ஆரம்பிச்சிட்டோம், வயசாக ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேல இவங்கதான் இந்த குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலதான் அந்த திருமணமே நடத்தப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இது என் குடும்பம் இல்ல, இது என் கணவன், எனக்கு பிறகுறது அந்த குழந்தை,
இதுதான் என் குடும்பம் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது இந்த பிரிவினைகள் உண்டாகுது. இப்போ தனி கொடுத்தனம் போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? இது என்ன குடும்பம் அது? அப்பா அம்மாவுடைய குடும்பம் தனி, அப்ப அவங்க குடும்பம் தனின்னு எடுத்துக்கிறதா அப்ப? அப்ப இந்த கட்டமைப்பு தவறு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்றோம். சோ நம்ம வந்து பெண்ணியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முதல்ல பாதகம் ஏற்படுற விஷயம் பெண்ணியத்தை, தவறான பெண்ணியத்தினால குடும்பத்துக்கு தான் சொன்னீங்க. ஆமா கடைசியில குடும்பத்தை பத்தியே வந்து பேசி முடிச்சிருக்கோம். ஆமா ஆமா நான் ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா 1/2 மணி நேரம் பேசியிருக்கோம். நம்ம டீப் சப்ஜெக்ட் இது. ஆமா மேலோட்டமா வந்து எனக்கு வந்த கேள்விகள், சந்தேகங்கள், உங்களுக்கு இருக்க பதில்கள், கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஆடியன்ஸ் கிட்ட விட்டுருவோம். இதை பார்த்துட்டு நீங்க வந்து ரொம்ப கண்ணியமான முறையில உங்கள் மத தோன்ற வந்து கருத்துக்களையும் கேள்விகளையும் வந்து கமெண்ட்ல வந்து போட்டீங்க அப்படின்னா ஆரிஃப் பாய்க்கு வந்து நேரம் கிடைக்கிறப்போ தொடர்ந்து இதோட ஒரு செகண்ட் பார்ட்டா மக்களின் கேள்விகள்ல இருந்து நம்ம என்ன வந்து சரியா பேசியிருக்கோம், தவறா பேசியிருக்கோம் அப்படின்றத அவங்க கருத்துல இருந்து எடுத்து கண்டிப்பா, ஏன்னா அவங்க இன்னும் நிறைய ஆங்கிள் இருந்து யோசிச்சிருப்பாங்க இல்லையா? அதை நம்ம வந்து நம்ம கடைசியா முடிக்கும் போது கூட என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த சேர்ந்து வாழ்றதுதான் சரியானது அப்படின்னு வந்து சொன்னோம். ஆனா சில குடும்பங்கள்ல தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். நம்ம வந்து பேசின விஷயம் பொதுவானது, இந்த கூட்டு குடும்பமா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது பொதுவானது. ஆனா சில பேர் தவறா புரிஞ்சுக்குவாங்க, எங்க குடும்பத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. நம்ம அவங்கள பத்தி பேசவே இல்லை. அவங்க வந்து பிரியணும், தனி கொடுத்தணும் பண்ணணும், அதுதான் சூழல், அப்படிதான் எங்களுக்கு உருவாச்சு அப்படின்னா அது தாராளமா பண்ணலாம். அது ஒன்றும் தவறு இல்ல. இந்த சப்ஜெக்ட்ல நம்ம தொடாத நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்ப நம்ம வந்து பேசாம விட்டுருக்கலாம். பாப்போம் கமெண்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். திரும்பவும் நேரம் கிடைக்கிறப்போ வந்து இதை தொடர்ந்து மட்டும் இல்லாம இன்னும் பேசாத பல விஷயங்கள் நம்ம தலைப்பா எடுத்து பேசுவோம். ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்களா? இல்லையங்க, இது வரைக்கும் ஆகலைங்க. வாழ்த்துக்கள்.